வெல்கம் வியூவர்ஸ். இது பீகார் கேஸ் உடைய பார்ட் 2 வீடியோ. நீங்க இன்னும் பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது முழுசா புரியும். போன வீடியோட எண்டிங்ல கூகுள் பண்ணாம கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க அந்த வீடியோல நிறைய க்ளூஸ் இருக்கு. நீங்களே அந்த நாட்ஸை கனெக்ட் பண்ணி கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு நம்மளுடைய SDI எக்கச்சக்கமான பேர் அவங்களுடைய திங்கிங் பவரை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் பாசிபிள் வேஸ் எப்படியெல்லாம் இந்த கொலை நடந்திருக்க சான்சஸ் இருக்கு, எப்படியெல்லாம் இந்த கொலை நடந்திருக்கலாமோ அது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. முதல்ல உங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அப்ளாஸ். நான் அந்த வீடியோவில் இருக்கிற நாட்ஸை கனெக்ட் பண்ணி கில்லரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல முதல் விஷயம், அந்த சின்ன பொண்ணு ரேப் பண்ணப்படலை அப்படிங்கிறத அந்த வீடியோவை நோட் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அந்த வீடியோல அதை பத்தி நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ரேப் பண்ணணும் அப்படிங்கிறது கில்லருக்கு மோட்டிவ் இல்லை அப்படின்னா அப்ப மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன? போன வீடியோல ஒரு 18 வயசு பையன் மற்றும் 32 வயது பெண்மணி, இவங்க ரெண்டு பேரையுமே சஸ்பெக்டா சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க மூலியமா தான் இந்த மர்டர் நடந்திருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த சின்ன பொண்ணை எந்த ஒரு செக்ஸுவல் அசால்ட்டும் பண்ண அப்படிங்கிறப்ப ஒண்ணு அந்த சின்ன பொண்ணுடைய பேரண்ட்ஸ் உடைய அஃபையர் காரணமா இருக்கலாம், இல்ல அப்படின்னா இன்னொரு விஷயம் காரணமா இருக்கலாம். நிறைய பேரு அந்த இன்னொரு விஷயத்தை ரொம்பவே கரெக்டா கஸ் பண்ணியிருந்தீங்க. கூகுள் பார்க்காம நீங்க உண்மையாவே இந்த வீடியோல நம்ம ரிவீல் பண்ண போற கில்லரை போன வீடியோலயே கஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உள் மனசுக்கு இப்படி கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு தோணி இருந்தா கங்க்ராட்ஸ். ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கான முதல் முக்கியமான தகுதி உங்ககிட்ட இருக்கு. பிகாஸ் எதை பார்த்தாலும் சந்தேகப்படணும், யாரை பார்த்தாலும் சந்தேகப்படணும். அப்படிதான் நீங்களுமே இதை கஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க நினைச்சது கரெக்டா அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நீங்க கூகுள் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரிஞ்சிடும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே மிரள வச்ச அந்த ஷாக்கிங்கான ட்விஸ்ட் என்ன, அந்த கில்லர் யாரு, எதுக்காக இந்த கொலையை பண்ண அப்படிங்கிற ரொம்பவே ஷாக்கிங்கான டீடைல்ஸ் தான் ரொம்பவே டீடைல்டா நம்ம இந்த வீடியோல டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. போன பாட்டுடைய எண்டிங்ல அந்த சின்ன பொண்ணு காணாம போன அந்த கேஸ்ல விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ்க்கு எல்லா ஆங்கிள் ட்ரை பண்ணியுமே எந்த ஆங்கிளுமே கை கொடுக்கல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அந்த ஃபேமிலியுடைய மொபைல் போனுக்கு கடந்த ஒரு வாரத்துல 2 வெவ்வேறு நம்பர்ஸ்ல இருந்து அதிக கால்ஸ் வந்திருக்கிறத நோட் பண்ணாங்க. அந்த ஆங்கிள் போய் கேஸ விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் காத்துட்டு இருந்துச்சு. அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் அதே கிராமத்தை சேர்ந்த 32 வயது பெண்மணியுடையது, இன்னொரு நம்பர் அதே கிராமத்தை சேர்ந்த 18 வயதான ஒரு பையனுடையது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆல்மோஸ்ட் போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாங்க, இந்த கேஸை க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுதுதான் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே திகச்சு போற அளவுக்கு இந்த கேஸ்ல ஒரு ட்விஸ்ட், ஒரு உண்மை தெரிய வந்துச்சு. அது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா அந்த 18 வயசு பையனையும் அந்த 32 வயது பெண்மணியையும் அவங்கள விசாரிக்க தயாராகிட்டு இருந்த அதே நேரத்துல இந்த பேரண்ட்ஸ் உடைய முதல் பொண்ணு கிட்ட இன்வெஸ்டிகேஷனுக்காக இல்லாம நார்மலா யதார்த்தமா உன் தங்கச்சி சமீபத்துல யார் கூடயாவது அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றத பாத்தியா, அவளுடைய நடவடிக்கையில வித்தியாசமா கடந்த ஒரு வாரத்துல ஏதாவது நீ பாத்தியா, உன்னுடைய தங்கச்சிய நீ கடைசியா எப்ப பார்த்த, அவ யார் கூட விளையாட போறதா சொல்லிட்டு போனா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதே கொஸ்டின்ஸை இந்த கேஸ் முதல்ல
முதல்ல ஒரு மிஸ்ஸிங் கேஸா இருந்துச்சு இல்லையா, அப்ப விசாரிச்சுட்டு இருந்த போலீஸ் டீம் இந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்காங்க. இப்ப மறுபடியும் அதே கேள்வியை கேட்கும் பொழுது இப்போ அவளால சரியா அவங்க கிட்ட பதில் சொல்ல முடியல. பதட்டத்துல உளர ஆரம்பிக்கிறா, தப்பா பதில் சொல்றா. இந்த இடத்துல நான் தப்பா பதில் சொல்றா அப்படின்னு எதை மீன் பண்றேன் அப்படின்னா, இந்த கேள்விய முதல் முறை அவகிட்ட கேட்கும் பொழுது அவ சொன்ன பதிலுக்கும் இப்போ இந்த போலீஸ் டீம் கிட்ட அவ சொல்லிட்டு இருக்கிற பதிலுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. அப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸோ ஓகே இவ சின்ன பொண்ணு அப்படிங்கறதால நம்மளை பார்த்து பயப்படுறா போல, அதனாலதான் பயத்துல தப்பா பதில் சொல்றா போல அப்படின்னு அவகிட்ட சகஜமா பேசலாம் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச மாதிரி அவ கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவ கொஞ்சம் கொஞ்சமா அவளுடைய பதட்டத்திலிருந்து வெளியே வந்து ரொம்பவே காமான ஒரு ஃப்ரெண்ட்லி மனநிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறா. இப்ப மறுபடியுமே அவகிட்ட அதே கேள்விகள் கேட்கப்படுது. இந்த முறை அவ பயத்துல பதட்டத்துல வளரல, ஆனா காமா கிளியரா தப்பா பதில் சொல்றா. ஐ மீன் அப்போ அவ போலீஸ் கிட்ட சொன்ன பதிலுக்கும் இப்போ போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கிற பதிலுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத முன்னுக்கு பின் முரணான பதிலாதான் அவளுடைய பதில் இருந்திருக்கு. இது இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உடைய மனசுல ஒரு விதமான உறுத்தலை ஏற்படுத்துது. இவ இவ்வளோ நேரம் பதட்டத்தில் இருந்ததால தப்பா பதில் சொல்றாளோ அப்படின்னு நினைச்சோம். இப்ப ரொம்பவே காமா நார்மலா தான் இருக்கா. ஆனா இப்பயுமே ஏன் அதே மாதிரி தப்பா பதில் சொல்றா அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு அவ மேல ஒரு அட்டென்ஷனை ஏற்படுத்துது. அப்பதான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு அவங்களுடைய இவ்வளோ வருடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்களுக்கு கிடைச்ச அனுபவம் அவங்களுடைய மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது. இப்ப அந்த கேள்வியை அவங்க கேட்காம அத மனசுலயே வச்சுட்டு அவகிட்ட மேற்கொண்டு வேற கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவ இவங்களை பாக்குற பார்வையும் அவ சொல்ற ஒவ்வொரு பதிலும் அவ நடந்துக்கிற விதமும் அவங்க மனசுல ஒரு கேள்வி எழும்புச்சு அப்படின்னு சொன்ன இல்லையா, அத 100% உறுதிப்படுத்துச்சு. இப்ப சடனா மொத்த இன்வெஸ்டிகேஷனும் ஸ்டாப் ஆகுது. ஒட்டுமொத்த டீமுடைய கவனமும் இவ பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. அப்படி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உடைய மனசுல வந்த கேள்வி என்ன அப்படின்னா, போலீஸ் டீம் அவங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாங்க. அவங்களால ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்ற விதத்தை வச்சே அவங்க அந்த விஷயத்த தப்பா சொல்றாங்களா இல்ல வேணும் அப்படின்னே மாத்தி சொல்றாங்களா அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். சோ இவகிட்ட போலீஸ் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, இவ பதில தப்பா சொல்லல, மாத்தி சொல்றா அப்படிங்கிறது. இவளுடைய நடவடிக்கை வச்சு அவங்களுடைய அனுபவம் அவங்களுக்கு உணர்த்தினது ஒண்ணுதான். இவளுக்குள்ள ஏதோ ஒரு உண்மை புதைஞ்சிருக்கு. இவ ஏதோ ஒரு உண்மைய மறைக்க ட்ரை பண்றா. இவ தங்கச்சி கொலை பண்ணப்பட்டதுல இவளுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. சோ போலீஸ் அவளுடைய அப்பா அம்மா கிட்ட உங்க பொண்ணு கிட்ட நாங்க கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு, சோ அவளை நாங்க கஸ்டடியில எடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது அவங்களுக்கு இவளை ஏன் கஸ்டடியில எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியும் குழப்பத்தையும் கொடுத்துச்சு. தங்களுடைய சின்ன பொண்ணோட கொலைக்கும் தங்களுடைய பெரிய பொண்ணை கஸ்டடியில எடுக்கிறது என்ன சம்பந்தம் அப்படிங்கிற குழப்பத்தோடையே வேற வழி இல்லாம அவங்களுடைய பொண்ணை கஸ்டடியில எடுக்கிறதுக்காக ஒத்துக்கிறாங்க. கஸ்டடியில எடுத்த போலீஸ் அவகிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவகிட்ட உன்னுடைய தங்கச்சியுடைய மரணத்துல ஏதோ ஒரு உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதை நீ எங்க கிட்ட மறைக்க ட்ரை பண்றது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அது என்ன, எதுக்காக நீ மறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ற, கொலை பண்ணது யாரு அப்படின்னு உனக்கு தெரியும், சோ அதை மட்டும் எங்க கிட்ட சொல்லிரு, நாங்க வேற எதையுமே உங்ககிட்ட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனா போலீஸ் அவகிட்ட துருவி கேட்க அவளுடைய வாயிலிருந்தே ஒவ்வொரு உண்மையா வெளியே வர ஆரம்பிக்குது. இப்படி இவகிட்ட விசாரணை போயிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த 18 வயது பையன் மற்றும் அந்த 32 வயதான பெண்மணி அந்த 2 பேரையுமே கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க 3 பேருக்கிட்டையுமே விசாரிக்கும் போது போலீஸ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்களையே அதிர்ச்சி அடைய வைக்கிற பல உண்மைகள் வெளியே வந்துச்சு. இறந்து போன அந்த பொண்ணுடைய அக்காவை போலீஸ் அவ்வளோ நேரமா விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த பொண்ணு இந்த கொலையில ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த கொலைக்கு பின்னாடி இருந்த மாஸ்டர் மைண்டே இப்ப இவங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க இறந்து போன அந்த சின்ன பொண்ணுடைய அக்காவான இந்த 13 வயது பொண்ணு தான்.
எவ்வளவோ பல கொடூரமான கொலைகளை பார்த்த போலீஸ்க்கு இவங்க ஏன் இவ தங்கச்சியை கொலை பண்ணாங்க, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அதுல ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு 13 வயசு பொண்ணால இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ரொம்பவே கொடூரமா இருந்துச்சு இந்த பொண்ணுடைய செயல். சோ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த உண்மை என்ன, இவங்களுடைய சின்ன பொண்ணுக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, இந்த 18 வயது பையனுக்கும் அந்த 32 வயது பெண்மணிக்கும் இந்த கொலையில என்ன சம்பந்தம் அப்படின்னு அவங்க 3 பேருமே போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். இவங்களுடைய 13 வயது முதல் பொண்ணு தினமுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது இவங்களுடைய கிராமத்தில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து அவங்க கூட பழக்கம் ஏற்பட்டு 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் தான் இப்ப போலீஸோடைய கஸ்டடியில் இருக்க அந்த 18 வயசு பையன். ஆரம்பத்துல ரொம்பவே சாதாரணமா இருந்த இவங்களுடைய பழக்கம் நாளாக ஒரு ஸ்டெப் மேல போய் பேரண்ட்ஸ் வீட்டுல இல்லாத சமயத்துல அந்த பொண்ணு அவனை வீட்டுக்கே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுற அளவுக்கு மாறி இருந்திருக்கு. இப்படி யாருக்குமே தெரியாம இவங்களுடைய பழக்கம் பல நாட்களா தொடர்ந்துட்டே இருந்திருக்கு. அப்பதான் மே 13ஆம் தேதி இவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய ரிலேஷனுடைய கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக 2 பொண்ணுகளையுமே வீட்டுல விட்டுட்டு ஊருக்கு கிளம்பி போயிருக்காங்க. இப்ப வீட்டுல இவளும் இவளுடைய தங்கச்சி மட்டும் தான் இருந்திருக்காங்க. எப்படியுமே இவ தங்கச்சி நாளைக்கு விளையாடுறதுக்கு வெளியே போயிருவா. சோ வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதால இவளும் இவன் லவ் பண்ற அந்த பையனும் எப்பவும் போல இவங்களுடைய வீட்டுக்கு வந்து தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. அடுத்த நாள் அதாவது மே 14ஆம் தேதி அவங்க பிளான் பண்ண மாதிரியே அவங்களுடைய தங்கச்சி விளையாடுறதுக்காக வெளியே கிளம்பி போயிடுறா. தங்கச்சி போனதுக்கு அப்புறமா அந்த பையனுக்கு போன் பண்ணி கூப்பிட்டுருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனும் வரான். அதுக்கப்புறமா எப்பவும் போல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவுமே அவங்களுடைய பழக்கம் பேச்சுவார்த்தையோட முடிஞ்சிரும். ஆனா அன்னைக்கு அவங்களுடைய பழக்கம் கொஞ்சம் எல்லை மீற ஆரம்பிச்சது. அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட நம்ம பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கான். இவளும் ஓகே சொல்லியிருக்கா. ஆனா தன்னுடைய தங்கச்சி வந்துருவாளே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா அவளுக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய தங்கச்சி வெளியே விளையாடுறதுக்கு போனா திரும்பி வர ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிறது. சோ அவங்க நினைச்ச மாதிரியே 2 பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எல்லா நேரத்திலயுமே நம்ம நினைக்கிறதே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத விதமா விளையாட போன தங்கச்சி சடனா வீட்டுக்குள்ள வந்துடுறா. அப்படி வந்த உடனே இவங்க 2 பேருமே அரை நிர்வாணமா இருக்கிறத பாத்துறா. அதே நேரத்துல அவளுடைய தங்கச்சியை பார்த்ததுமே இவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதுலயும் அந்த பொண்ணு நம்மளுடைய தங்கச்சி நம்மளை இப்படி பார்த்துட்டாலே அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிருக்கா. இவங்க 2 பேர்த்துக்குமே அவளுடைய தங்கச்சியை பார்த்ததுமே என்ன பண்றது அப்படின்னே தெரியல. ஆனா இவளுடைய தங்கச்சிக்கு 8 வயசு தான் அப்படிங்கறதால அந்த குழந்தைக்கு தன்னுடைய அக்கா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனா என்னதான் குழந்தையா இருந்தாலுமே நம்மளுடைய வீட்டுல யாராவது புதுசா வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து யார் அவங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி அந்த பையனை பார்த்து யார் இந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்கா. அதுக்கு அவ இது என்னோட ஃப்ரெண்ட், நாங்க 2 பேருமே சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவ தங்கச்சியும் அவ சொல்றத கேட்டுட்டு நம்பிட்டு அதுக்கு மேல வேற எதுவுமே கேட்காம அங்க வீட்டுல இருந்து மறுபடியுமே விளையாடுறதுக்கு வெளியே கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல அந்த பையனுமே வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுறான். என்னதான் அவ தங்கச்சி இவ சொல்றத நம்பி இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு இருந்த பயம் கொஞ்சம் கூட குறையல. ஏன்னா இவ தங்கச்சிக்கு இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே புரியல. அதனால அவ பெருசா எதுவுமே கேட்கல. ஆனா நம்மள இவன் கூட இப்படி இருந்ததை பத்தி நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லிருவா. ஒருவேளை அப்படி சொல்லிட்டா நம்மளுடைய அப்பா அம்மாக்கு நம்ம காதலிக்கிற விஷயமும் தெரிஞ்சிரும். இப்போ இங்க நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் தெரிஞ்சிரும். அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க நம்மள கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சிருக்கா. எப்படி அவ பார்த்த விஷயத்த பத்தி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லாம தடுக்கிறது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே குழப்பத்துல பயப்பட ஆரம்பிக்கிறா. அந்த நாள் முழுக்கவே இதை எப்படி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இருந்து மறைக்கிறது அப்படிங்கறத மட்டும்தான் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவளுடைய மனசுக்குள்ள இருக்கிற அரக்க குணம் வெளியே வந்துச்சு. யாராலையுமே யோசிச்சு பார்க்க முடியாத ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயத்த அது யோசிக்க வச்சது. இவ இத பத்தி நாளைக்கு சொல்லல அப்படின்னாலுமே என்னைக்கா இருந்தாலும் இது நம்மளுக்கு ஆபத்து தான். இவ சின்ன பொண்ணு அப்படிங்கறதால இங்க பார்த்த விஷயத்த அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அவளுக்கு புரியாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் அவ பார்த்த விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லிருவா. இவ இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னா இவளை கொலை பண்றத தவிர வேற வழியே
வழியே இல்ல அப்படின்னு யோசிக்கிறா. ஒரு பக்கம் நம்ம கூட பிறந்த தங்கச்சி அப்படிங்கிற பாசம் இவளை தடுத்தாலுமே இன்னொரு பக்கம் இவ உயிரோட இருந்தா நம்ம பண்ண எல்லா தப்புமே தெரிஞ்சிரும் அப்படிங்கிற பயம் தனக்கு தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தை வர வைக்குது. சோ இதுக்கு மேல வேற வழியே இல்ல, இவளை கொலை பண்றதான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்றா. அதுக்கப்புறமா அவளுடைய இந்த மோசமான முடிவை பத்தி அந்த பையன் கிட்ட சொல்றா. அந்த பையனுக்கே அவளுடைய இந்த முடிவு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஆரம்பத்துல அந்த பையன் ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த பொண்ணு அவளை கொலை பண்றதை தவிர நம்மளுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அவனையும் சம்மதிக்க வச்சிருக்கா. இருந்தாலுமே இவங்க 2 பேரால மட்டும் இதை செஞ்சு முடிக்க முடியாது அப்படிங்கறதால இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச இவளுடைய உறவினர் ஒரு நபர்கிட்ட உதவி கேட்டு போயிருக்காங்க. அதுதான் இப்ப கஸ்டடியில் இருக்க இவங்களுடைய உறவினரான 32 வயதான சந்திரா தேவி. இவங்க கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதுமே இவ தாங்கிட்ட கேட்டு வந்திருக்கிற உதவிக்கு பின்னாடி இருக்கிற விபரீதத்தை புரிஞ்சுட்டு அவளுக்கு புத்தி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிற இவங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவ கேட்கிற உதவிக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே சேர்ந்து அவளுடைய தங்கச்சிய மே 15ஆம் தேதி அதாவது அடுத்த நாள் கொலை பண்ணலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. இப்போ சம்பவம் நடந்த அந்த நாள் மே 15ஆம் தேதி விளையாட போன அவளுடைய தங்கச்சி எப்பவும் போல விளையாடிட்டு திரும்பவும் அவளுடைய வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுக்குள்ள அங்க அந்த பையனும் சந்திரா தேவியும் இருக்கிறத பாக்குறா. அவங்கள பார்த்ததுமே இவங்க எதுக்காக நம்மளுடைய வீட்டுல இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறா. ஆனா இப்ப இங்க இந்த 3 பேருமே இருக்கிறது நம்மள கொலை பண்றதுக்காக தான் அப்படிங்கிற உண்மை அப்போ அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வர்றத யாருமே பார்க்கல, வெளியே யாருமே இல்ல அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டுடைய கதவை மூடி இருக்காங்க. ஏன் கதவை மூடுறாங்க அப்படிங்கிறது அவளுடைய தங்கச்சிக்கு புரியல. அப்படி புரியாம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவளுக்கு நடக்க போற கொடூரத்தை உணர்றதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு ஒரு கூர்மையான ஆயுதத்தால தன்னுடைய கூட பிறந்த தங்கச்சி தான் அப்படிங்கிற பாசம் ஒரு துளி கூட இல்லாம அவளுடைய தலையிலேயே பயங்கரமா அடிச்சிருக்கா. ஒரு தப்புமே பண்ணாத அந்த 8 வயசு குழந்தை ரத்தம் சொட்ட சொட்ட அந்த இடத்துலயே துடி துடிச்சு இறந்து போயிருக்கு. இவங்க நினைச்ச மாதிரியே அவளுடைய தங்கச்சியை கொலை பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா தங்கச்சியுடைய உடலை என்ன பண்றது அப்படின்னு அந்த 3 பேருக்குமே தெரியாததால அவங்க வீட்லயே இருக்கிற ஒரு பெரிய இரும்பு பெட்டிக்குள்ள யாருக்குமே தெரியாத மாதிரி அவளுடைய வீட்டுக்குள்ளேயே மறைச்சு வச்சிடுறாங்க. அடுத்த 3 நாளைக்கு இந்த இறந்த உடல் அந்த பெட்டிக்குள்ள தான் இருக்க போகுது. இதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் அதாவது மே 16ஆம் தேதி நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி கல்யாணத்துக்கு போயிருந்த அவங்களுடைய பேரண்ட்ஸ் திரும்பவுமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்களுடைய பொண்ணு காணோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாத வலி மிகுந்த ஒரு உண்மை என்ன அப்படின்னா தன்னுடைய பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு ஊர் முழுக்க ரொம்பவே பதட்டத்தோட பயத்தோட தேடிட்டு இருக்கிற அதே சமயத்துல தான் அவங்க தேடிட்டு இருக்கிற அவங்களுடைய பொண்ணு சடலமா அவங்களுடைய வீட்டுக்குள்ளதான் இருக்கா அப்படிங்கறத அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இவ தங்கச்சியை கொலை பண்ணி 3வது நாள் அதாவது மே 18ஆம் தேதி ஒரு பக்கம் உண்மை தெரியாத போலீஸ் அவளை தொடர்ந்து தேடிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் 3 நாள் ஆனதால அந்த குழந்தைய போட்டு வச்சிருக்கிற இரும்பு பெட்டிக்குள்ள இருந்து துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. இத அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுறா. எங்க நம்மளுக்கு வாசனை அடிச்ச மாதிரி மத்தவங்களுக்கு வாசனை அடிச்சா பெட்டிக்குள்ள இருக்கிற இவளுடைய உடலை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு பயந்து இங்கிருந்து எடுத்துட்டு போய் அவங்களுடைய வீட்டுக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்கிற வயல்வெளிக்குள்ள வீசிடலாம் அப்படின்னு பிளான் பண்றா. சோ அவ லவ் பண்ற அந்த பையன் மற்றும் அந்த 32 வயதான பெண்மணி சந்திரா தேவி இவங்களுடைய உதவியோட யாருக்குமே தெரியாம அந்த இறந்த உடலை வயல்வெளி பக்கமா கொண்டு போறாங்க. ஆனா அந்த உடலை அப்படியே வயல்வெளியில வீசல. இங்கதான் அவளுடைய அரக்க குணம் மறுபடியுமே செயல்பட ஆரம்பிச்சது. இந்த உடலை இங்க போட்டோம் அப்படின்னா தன்னுடைய தங்கச்சியை காணோம் அப்படின்னு போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. அவங்க இவளுடைய முகத்தை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு இந்த உடல்ல இருந்து யாருக்கும் ஒரு சின்ன அடையாளம் கூட கிடைச்சிட கூடாது அப்படின்னு அந்த இறந்த குழந்தையுடைய முகத்துல ஆசிட் ஊத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட கிடைச்சிட கூடாது அப்படின்னு கை கால்களை துண்டு துண்டா வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த உடலை தான் அந்த வயல்வெளிக்குள்ள வீசி இருக்காங்க. இவங்க சொன்ன இந்த கன்ஃபஷனை கேட்டுட்டு இருக்கிற போலீஸ்க்கு ஒரு 13 வயசு பொண்ணால இப்படியெல்லாம் பண்ண முடியுமா, இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி தங்களுடைய குழந்தையுடைய இறப்பால உடைஞ்சிருந்த இந்த தம்பதிகளுடைய மனசு தான் பொண்ணை இவ்வளோ கொடூரமா கொலை பண்ணது தன்னுடைய முதல் பொண்ணுதான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இன்னொரு முறை சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. இந்த பேரண்ட்ஸ் உடைய நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
இப்போ இவங்க யாருக்காக கவலைப்படுவாங்க? தங்களுடைய பொண்ணு இறந்ததை நினைச்சா, இல்ல அதுக்கு காரணம் நம்மளுடைய முதல் பொண்ணு அப்படிங்கறத நினைச்சா? இப்படி ஒரு நிலைமை எந்த ஒரு பேரண்ட்ஸ்க்கும் வரக்கூடாது. கோர்ட்ல இவங்களுடைய பொண்ணு 18 வயசுக்கு கீழ் இருக்கிறதால இவளை ஜூவனைல் ஹோமுக்கும் சந்திரா தேவியும் இந்த 18 வயசு பையனையும் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. கேஸ் இப்ப நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கேஸுடைய தீர்ப்பு வந்ததும் அப்டேட் பண்றேன். படிக்க வேண்டிய வயசுல ஒரு சின்ன தவறான பழக்கம் அவளுடைய வாழ்க்கையவே எப்படி தசை திருப்பிருச்சு அப்படின்னு பாத்தீங்களா? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இவங்க வெளியிட்டிருக்கிற ஒரு தகவல் படி 2012 மட்டும், அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி, அப்பவே அந்த ஒரு வருஷத்துல மட்டும் 12,000 ஜூவனைல் கிரைம் கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது 18 வயசுக்கு கீழ் இருக்கிறவங்களால பண்ணப்படுற ஒரு கிரைம். நம்மளுடைய சொசைட்டி எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்தே கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இப்ப நம்ம பார்த்த கேஸ். சோ SDI இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம போடுற எஃபோர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோல நீங்க பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.